ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு நமது தாய்மொழி கல்வியை சிதைத்து விட்டதாக தமிழக ஆளுநர் RN ரவி பேசியிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகநாதன் எழுதிய மெட்ராஸின் முதல் பூர்வீக குரல் என்ற புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னை அடையாறு முத்தமிழ் பேரவையில் நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் RN ரவி மற்றும் மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வைத்தியநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஆளுநர் RN ரவி, ஆங்கிலேய வருகைக்கு முன்பே இந்தியாவில் சமூக நீதி, தாய்மொழி இலவச கல்வி வழங்கப்பட்டு வந்ததாகவும் ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு நமது தாய்மொழி கல்வியை சிதைத்து விட்டனர் என்றும் கூறினார். 20ஆம் நூற்றாண்டிலிருந்து சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்க்கை திரித்து கூறப்பட்டுள்ளதாகவும், வாய்ப்பு கிடைத்தால் வீரர்களின் வாழ்க்கை வரலாற்றை பாடமாக்குவேன் என்றும் அவர் தெரிவித்தார். ஆங்கிலேயர் நமது தாய்மொழி கல்வியை சிதைத்த போது வள்ளலார் கல்வி நிலையங்களை ஆரம்பித்து தாய்மொழி கல்வி வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியதாகவும் கூறினார். மேலும் தாய்மொழி கல்வி நிலையங்களில் பிராமணர்களின் எண்ணிக்கையை விட சூத்திரர்களே அதிக எண்ணிக்கையில் கல்வி பயின்றதாக சர்ச்சைக்குரிய கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கிறார்.